மாணிக்க எந்திரி, அங்க வராரு மந்திரி கரகாட்டா சுந்தரி. யாரு வராரு நிம்மதி இல்லாம போறாரு, யாரோ வராரு குத்தாட்டம் பார்த்துட்டு போறாரு. நாகூரில் நடப்பது என்ன? இதற்கும் இஸ்லாத்திற்கும் எதுவும் சம்பந்தம் இருக்கிறதா? சற்று சிந்தித்து பாருங்கள். இறை வணக்கம் என்ற பெயரில், அவுலியாவை நாங்கள் மதிக்கிறோம் என்ற பெயரில் குத்தாட்டமும் கும்மாளமும் வான வேடிக்கையிலும் இப்படி வீணிவரையும் செய்து கொண்டு அனாச்சாரம் செய்து கொண்டு இதற்கு இஸ்லாம் என்று ஒரு பெயரை சூட்டிக்கொண்டு இதற்கும் இஸ்லாத்துக்கும் எந்தவித சம்பந்தம் இல்லை, இறைவன் வெறுக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்து கொண்டு நரகத்துக்கு செல்லக்கூடிய காரியத்தை செய்து கொண்டு இதுதான் இஸ்லாம் என்கிறார்கள். இது போலியான இஸ்லாம். இதற்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை.